அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வெற்றிக்கு வழியமைப்போம். அழகான ஒரு கல்வி தொண்டு இது. இந்த சேவையை ஆற்றி வரும் அமைப்பினர் அனைவருக்கும் என் அன்பின் நன்றி. தமிழ் பாடம் குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த அருமையான அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நானும் சகோதரர் முருகேசன் அவர்களும் உங்களிடம் தமிழ் பாடம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் குறித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அந்த வகையில் வந்திருக்கும் மாணவ கண்மணிகள் அனைவரும் உறவினர்கள். எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற பாடநூல் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் இருக்கு இல்லையா, அதில் என் பேர் இருக்கும் பாருங்க. அப்போ உங்க கூட நான் இந்த ஆண்டு முழுவதும் இருந்திருக்கிறேன் என்று அர்த்தம். அந்த பாடநூலை உருவாக்கும் குழுவில் ஒருவராக பணியாற்றிய காரணத்தினால இதை சொல்றேன். தமிழ் பாடம் பிடிச்சிருக்கா? இப்படி சொல்லிட்டு கேட்கறதுனால பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எந்த பாடம் படிக்கும் போதும் ஒரு சோர்வு ஏற்பட்டா தமிழ் புத்தகத்தை எடுத்து கொஞ்ச நேரம் படிச்சீங்கன்னா அந்த சோர்வெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதுதான் தமிழ் பாடத்தோட சிறப்பு. ஏன்னா அது நம் தாய்மொழி, நம் சிந்தனை மொழி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்தினால் மகிழ்ச்சியும் வரும், மதிப்பெண்களும் வரும் இல்லையா? உன் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எவ்வாறு உபசரிப்பாய் அப்படின்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு மதிப்பெண்கள் உண்டு இல்லையா? வாங்க வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, இது மாதிரிலாம் சொன்னா நமக்கு மட்டும்தான் என்னது மதிப்பெண்கள் வரும். ஆக மதிப்பெண்களையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய இந்த தமிழ் பாடத்தை குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோட ஐயங்களையும் எங்களிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வினாத்தாள் எப்படி இருக்கும், அதை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், எல்லா விஷயத்தையுமே இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹைக்கூ சொல்லணும் போல தோணுது. ஏன்னா ஹைக்கூ கவிதைகளில் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன், முனைவர் பட்டம். அதனால எனக்கு உங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஹைக்கூ ஞாபகம் வருது. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்றது நம்ம அமுத பாரதி ஐயாவோட தமிழின் முதல் செறிவான ஒரு ஹைக்கூ. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய காட்டு, அந்த காட்டுக்குள்ள நிறைய மூங்கில் மரங்கள் இருக்கு. மூங்கில் மரங்கள் பல்வேறு பயன்படும். ஆனா புல்லாங்குழலுக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல இல்ல? அப்படி இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க. நீங்கெல்லாம் அந்த மாணவர்களின் அடர்ந்த வனங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அழகான புல்லாங்குழல்கள். உங்களிடம் இருந்து கல்வியின் மூலம் வெற்றி பெற்ற இசை இந்த தமிழ் சமூகத்தின் மீட்டப்படும். அந்த மீட்டுதல் உலகெல்லாம் பரவும். அதற்கு வாய்ப்பளித்து கொடுத்திருக்கிறது உங்களுக்கு இந்த வெற்றிக்கு வழியமைப்போம் குழுமம் இல்லையா? அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமார்ந்த கரவொலியை செலுத்துவோம். நிறைய பயிற்சி பயிலரங்கள் நான் பங்கெடுத்திருக்கேன். அரசின் சார்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். பாடநூல் சார்ந்து நிறைய பங்களிப்பு. எல்லாத்த விட எனக்கு இந்த இடத்துல ஒரு நெருக்கமான உள்ளார்ந்த ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணிக நோக்கில் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு கல்வி தொண்டு என்பது தொழிலாக செய்யாமல் தொண்டாக ஆற்றி வரும் இந்த நிறுவனம் என்னை உண்மையாகவே நெகிழச் செய்கிறது. நீங்கெல்லாம் அதுல இவ்வளோ ஒரு வெற்றியாளர்களாக தேர்வாயிருக்கீங்க. நான் ஐயாட்ட கேட்டேன், ஆயிரக்கணக்கான மாணவர்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவர்கள். இங்கிருந்து நீங்க தான் முதல் மாணவர்களாகவும் அடுத்தடுத்த வெற்றியாளர்களாகவும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறப்போவர்களாகவும் உங்களுக்கான அடையாளங்களை நீங்கள் வருங்காலத்தில் யார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கான முதல் படிக்கட்டில் இங்க இருக்கீங்க. ஏன்னா 10ஆம் வகுப்பு தான் உங்களுக்கு முதலாக அரசு பொது தேர்வு. உங்க பேர்ல ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் வரப்போகுது. 1000 சான்றிதழ் வாங்கினாலும் நாம் யார் என்ற அரசின் சார்பான சான்றிதழ் எதுதான்? இந்த 10ஆம் வகுப்பு சான்றிதழ் தான்.
நாளைக்கு நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னாலும் எடுத்தோடனே கேட்க போறது இந்த 10ஆம் வகுப்பு தான். டிரைவிங் லைசன்ஸ்க்குனாலும் 10ஆம் வகுப்பு தான். ஆக அந்த தொடக்க புள்ளியான இந்த வெற்றி படிக்கட்டில் தொடக்க பாடமாக இருக்கிறது எது? தமிழ் பாடம். முதல் தேர்வு உள்ள போவீங்க. இந்த முதல் தேர்வை சிறப்பாக மன நிறைவாக எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா மிச்ச 4 பாடத்தையும் ஆசாசியா படிக்கிறதுக்கு உங்களுக்கு உடலும் மனதும் ஒத்துழைக்கும். அதனால தமிழ் பாடத்தை படிக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா படிக்கணும், நல்லா எழுதணும், முழு மதிப்பெண் வாங்கணும், எந்த இடத்துலையுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையோட படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கான சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான ஆலோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன படிக்கிறோன்றத புரிஞ்சு படிக்கணும். இரண்டாவது எதற்காக படிக்கிறோம். எதற்காக அப்படின்றதுல 2 இருக்கு. ஒன்று நம் வாழ்வியல் அறம் சொல்லக்கூடியது நம் தமிழ் மொழி. எதை படித்தாலும் அதை வாழ்க்கையில பின்பற்றக்கூடியது. இப்போ நீங்க மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்கன்னா அது எதுக்குன்றது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு அது தெரியாது. வாழ்க்கையில எதுக்கு பின்பற்ற போறோம்னு சொல்லி நீங்க அந்த ஃபார்முலாவை படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு மதிப்பெண்ணுக்காக நிச்சயம் படிப்பீங்க இல்லையா? ஆனா தமிழ் பாடத்தை பொறுத்தவரை ஒரு திருக்குறள் படிச்சாலும் சரி, மொழியின் ஒரே ஒரு சொல்லை பகுத்து ஆராயக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சாலும் சரி, அதை முறையாக வாழ்க்கையில் பின்பற்ற போகிறோம் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும். அப்போ புரிஞ்சு படிச்சோம்னா நிச்சயமாக பிழை இல்லாமல் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். எதற்காக படிக்கிறோம் அப்படின்றத படிச்சா இன்னும் நமக்கு கூடுதலா அதுல நீங்களே உன் சொந்தமான கருத்துக்களை எல்லாம் சேர்த்து எழுதுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஒரு வினாவை படிக்கும் போதும் எதற்காக என்பதுல 2, அதுல 1 உங்களுக்கு உள்ளத்துல ஊன்றி இருக்கணும். இரண்டாவது கருத்து என்னன்னா, இந்த குறிப்பிட்ட பகுதி வினாத்தாளில் எந்த இடத்துல வருதுன்ற புரிதல் இருக்கணும். அப்ப வினாத்தாள் குறித்து நமக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அப்போ வினாத்தாள் அப்படின்றது 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு? நீங்க எல்லாம் டாப்பர்ஸ் இல்லைங்களா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க எனக்கு பதில் சொல்லணும். வினாத்தாள் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு? பெரும் பிரிவுகள் எத்தனை? 5 பெரும் பிரிவுகள் இல்லையா? முதலாவது 1 மதிப்பெண்கான பகுதி 1, இரண்டாவது 2 மதிப்பெண்களுக்காக பகுதி 1 பகுதி 2, மூன்றாவது 3 மதிப்பெண்களுக்கானது பகுதி 1 பகுதி 2 பகுதி 3, நான்காவது 5 மதிப்பெண்களுக்கானது நேரடியாக 5 வினாக்கள் இருக்கும். அதுல எதுல எப்படி வினாக்களை அழுவணுன்றதெல்லாம் இப்ப நமக்கு நம்ம தமிழ் ஆசிரியர் முருகேசன் ஐயா சொல்லுவாங்க. அடுத்த பிரிவு 5வது பிரிவு என்ன? 5வது பிரிவு நெடுவினா இல்லையா? கிட்டத்தட்ட 3 வினாக்கள் வரும். அதுல நமக்கு அல்லது இருக்கும். நாம் அந்த 3 வினாக்களையுமே எழுதியாக வேண்டும். இவ்வளவுதான். இந்த புரிதலோட பாடநூல் முழுவதையும் நாம் அணுக வேண்டும். ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கும் போதே நமக்கு என்ன தோணணும்? நம்ம படிச்சுட்டு இருக்கிறது, படிக்க போறது எதற்காக? இப்ப இது வரைக்கும் நீங்க இத்தனை தேர்வுகள் எழுதியிருப்பீங்க. 2ஆம் பருவ தேர்வு வரைக்கும் எழுதி முடிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த 2ஆம் பருவ தேர்வு வரைக்கும் எழுதுனதுல உங்களோட விடைத்தாள் குறித்து உங்களுக்கே ஒரு நல்ல புரிதல் இருக்கும். எந்த இடத்துல நம்ம மதிப்பெண்களை இழந்திருக்கிறோம், எந்த இடத்துல தொடர்ந்து முழு மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டே வருகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இங்கேதான் இந்த கிடைச்சிருக்க இந்த கொஞ்ச காலத்துல எந்த இடத்துல நம்ம மதிப்பெண்கள் முழுவதாக கிடைக்கல அப்படின்றத பார்த்து நீங்க அதை பயன்படுத்தி படிக்கணும். கொஞ்சம் புரிந்து படிக்கணும். வேற ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல உங்களோட புரிதல் எங்கேயோ குறையுதுன்னு அர்த்தம். சிலர் கேட்கலாம், எழுத்து பிழை தான் எனக்கு, அதனாலதான் எனக்கு என்ன ஆகுது, மதிப்பெண்கள் குறையுதுன்னு. இந்த குறுகிய காலகட்டத்துல எழுத்து பிழையை சரி செய்வதற்கு புதிதாக நாம் போய் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கணும். நீங்களே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இல்ல நண்பர்களிடம் கொடுத்து, இப்ப ஒரு நெடுவினா எழுதிட்டீங்களா, இதை கொடுத்து என்ன செஞ்சு பார்க்கணும், நீ இதுல திருத்தி கொடு, நான் அதுல திருத்தி கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கணும். மீண்டும் வரக்கூடிய பிழைகளை தவிர்த்தாலே ஓரளவுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல ஒற்று பிழைகளை நாம் என்ன செஞ்சிடலாம், தவிர்த்திடலாம். அதை தாண்டி ஒரு சின்ன சின்ன மைனூட்டா தான் இருக்குது அந்த விஷயங்கள். நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். எந்த இடத்துல ஒற்றுப்பிழை வருது, ஐ ஓசை கிட்ட, இந்த கூ 4ஆம் வகுப்பு, இந்த மாதிரி ரொம்ப குறுகிய இடத்துல தான் நீங்க விடுவீங்க.
அதை கொஞ்சம் கவனம் வச்சிட்டிங்கனாலே முழு மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சொற்களை பிரித்து எழுதக்கூடாது, எழுத்துக்களை பிரிக்க கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், இடம் பத்தலன்னு என்ன செஞ்சிருவாங்க, துணை எழுத்தை கொண்டு வந்து கீழே எழுதிடுவாங்க. இல்லை ஒரு சொல் எழுதிட்டு வரக்கும் போதே கடைசி எழுத்துக்கு இடம் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து எழுதிடுவாங்க. ஒற்றுப்பிழை வரக்கூடியதெல்லாம் அந்த மார்ஜின் கிட்ட எழுதிடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை மதிப்பெண்களை இழக்கக்கூடியவர்களும் இருப்பீர்கள். இதையெல்லாம் தான் நம்ம கவனத்துல பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளோட தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வினாத்தாள் குறித்த ஒரு தெளிவும், எதை படிக்கிறோம் எதற்காக படிக்கிறோம் என்ற ஒரு பொதுவான புரிதலும், கூடுதலாக ஒரு ஆசையா படிக்கணும், விரும்பி படிக்கணும். அப்போ நிச்சயமாக முழு மதிப்பெண் கிடைக்கும். இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன படிக்கணுன்ற ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ நான் வரிசையாக 5 பிரிவு சொன்னேனையா, அந்த 5 பிரிவில் ஒரு மதிப்பெண்ணில் என்னென்ன படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எது வரும் அந்த இடத்துல அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் உரைநடை வரும், செய்யுள் வரும், இலக்கணம் வரும், மொழிபெயர்ச்சி வரும். எதுதான் வராது? துணைப்பாடம் மட்டும்தான் வராது. மீதி இந்த 4 பெரும் பிரிவுகளும் கட்டாயமாக ஒரு மதிப்பெண்ணில் இடம்பெறும். இப்போ மொழிபெயர்ச்சி சார்ந்து நமக்கு பாடநூல் வினா இருக்குதா? அவ்வளவா இருக்காது. அப்ப மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பகுதியில் நம்ம என்ன செய்யணும், ஒரு மதிப்பெண்களை எப்படி படிக்கணும்னு பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு உங்க பயிற்சி புத்தகத்துல நிறைய வினாக்கள் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா பயன்படும். மொழிபெயர்ச்சிக்குரிய குறிச்சுக்கலாம். நீங்க மொழிபெயர்ச்சிக்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்களில் நல்ல கவனம் செலுத்தணும். ஏன்னா 3 மதிப்பெண்கள் அதுல வரும் கட்டாயம். எப்படி வரும் மொழிபெயர்ச்சிக்கானதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா வரும்ன்றத நான் உறுதியா சொல்றேன். 3 வினாக்கள் மொழிபெயர்ச்சியிலிருந்து வரும், 3 வினாக்கள் உரைநடையிலிருந்து வரும், 2 வினாக்கள் செய்யுளில் நேரடியாக வினாவாக வரும். அடுத்தது பாடல் வினா 4 வரும். சரியா புரிஞ்சுதா? இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க படிக்கும்போது எதை நோக்கி படிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் 2 மதிப்பெண் படிக்கும்போது மொழிபெயர்ச்சி வினாக்கள் எப்படி 2 மதிப்பெண்ல இடம்பெறும். ஏன்னா இலக்கண வினாக்கள் நமக்கு பாடநூல்ல இருக்குது இல்லையா, குறுவினால இருக்குல்ல இலக்கண வினாக்கள். ஆனா மொழிபெயர்ச்சி வினாக்கள் பாடநூல்ல 2 மதிப்பெண் இருக்கா? இல்ல. ஆனா கேட்கப்படும். அப்ப எதெல்லாம் வரும், கலை சொல் வரலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். ஒரு பகுதியிலையும் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல தான் வரும். சிலதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை, ஆனா தகவலுக்காக வினாக்களாக வராது, தகவலாக படித்து கொள்ள வேண்டும். அகராதியை பார்த்து பொருள் இருக்க, இதெல்லாம் என்னது, தகவலுக்காக படிச்சுக்கணும். அங்கிருந்து நேரடியான வினாக்கள் நமக்கு வராது. அப்போ படிக்கும் போதே அந்த புரிதல் இருக்கணும். அப்ப எதுக்காக பாடநூல்ல அகராதியெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சொல்லும் பொருளை அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்க எங்க பயன்படுத்தலாம், கட்டுரை எழுதும் போது, பொதுவான நெடுவினாக்கள் எழுதும் போது புதிய சொற்கள் உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நீங்க அழகா என்ன செய்யலாம், அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் அதெல்லாம் பாடநூல்ல இருக்கு. சரியா? அப்போ எங்கெல்லாம் மொழிபெயர்ச்சியை எப்படி படிக்க வேண்டும், மொழிபெயர்ச்சியை அடுத்த 3வது விதமாக எங்க பார்க்கணும்னா 5 மதிப்பெண்ல வரும். எங்க வரும்? 5 மதிப்பெண்ல. நிற்க அதற்கு தக வருமா, கடிதம் வருமா, கட்டுரை வருமா, படம் வருமா, இதெல்லாம் தான் என்னது, மொழிபெயர்ச்சி சார்ந்தது. அப்ப ஒரு மொழிபெயர்ச்சினா நமக்குள்ள ஒரு நல்ல புரிதல், 1 மதிப்பெண்ல வரும், 2 மதிப்பெண்ல வரும், 5 மதிப்பெண்ல வரும். இப்படி ஒரு புரிதல் இருக்கணும். இலக்கணம் எங்கெங்க வரும், இலக்கணம் எப்படி வரும், 1 மதிப்பெண்ல வரும், 2 மதிப்பெண்ல வரும், 3 மதிப்பெண்ல வரும், 5லயும் 8லயும் வராது. இப்படி தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் நீங்க. அப்படி வினாத்தாள் குறித்து நம்ம கிட்ட ஒரு பொதுவான நல்ல புரிதல் 5 பாடத்துக்குமே இருக்கணும் உங்கள். அப்பதான் நீங்க எல்லாம் முழு மதிப்பெண் அந்த இலக்கை அடைய முடியும். நமக்கே ஐயோ இது வருமா, இது எந்த இடத்துல வரும், அது அங்க வருமா இங்க வருமான்ற ஐயம் இருந்ததுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ளவே முடியாது. அப்போ வினாத்தாள் குறித்து உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அழகாக உங்களோட இந்த கையேடுல நான் பார்த்தேன், வெற்றிக்கு வழியமைப்போம், தெளிவா இது வரும், இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு ரொம்ப அழகா ஒரு வழிகாட்டுதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
அதை நீங்க மீண்டும் ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு வினாக்களுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது ஒரு அழகான செய்தியாக இருக்கும். அப்போ உரைநடை எப்படி படிக்கணும், செய்யுள் எப்படி படிக்கணும், அது நாம் படிக்கக்கூடியதெல்லாம் எங்கு வினாக்களாக வரும், மொழிபெயர்ச்சி எப்படி, இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். உரைநடையும் செய்யுளும் எப்படி வரும்? 1 மதிப்பெண்லையும் வரும், 2 மதிப்பெண்ல வரும், 3 மதிப்பெண்லையும் வரும், 8 மதிப்பெண்ல வரும். செய்யுள் 5 மதிப்பெண்லையும் வரும். உரைநடை மட்டும்தான் என்னது 8ல வரும். செய்யுள் எப்படி வரும்? 5 மதிப்பெண்லையும் வரும். புரிஞ்சுதா? செய்யுள் நெடுவினா தானே எடுத்தோன்னே 5 மதிப்பெண்ல வருது. அதுல கட்டாயம் திருக்குறள் ஒண்ணு வரும். இப்படி வினாத்தாள் குறித்து ஒரு அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பகுத்து பார்த்தல், அது தெளிவா இருக்கணும் உங்களுக்கு. எது எந்த பகுதியில வருது, ஒரு வினாத்தாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன மதிப்பெண்களுக்கு எங்கெங்க வரணும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததாக துணைப்பாடம்னா நிச்சயமா 8 மதிப்பெண்ல தான் வரும். அழகான கதைகள் இருக்கு, செய்திகள் இருக்கு, அதையெல்லாம் நல்ல முதல்ல படிச்சு தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். மாற்றி மாற்றி கேட்டா கூட எழுத தெரியணும். இப்ப உரைநடையில நெடுவினால பாத்தீங்கன்னா 8 மதிப்பெண் போராட்ட கலைஞர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது பாடநூல்ல எப்படி வினாவாக இருக்கு? யாராவது சொல்லுங்க. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர் அப்படின்லாம் போட்டு கலைஞரின் பன்முகத்திறனை விவரித்து எழுதுன்னு இருக்கு. இதே வினாவை அப்படியே மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஒண்ணுமே கொடுக்காம கலைஞரின் பன்முக திறமையை உனது கண்ணோட்டத்தில் எழுது அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? நாம தான் இந்த தலைப்புகளை போட்டுட்டு எழுது. ஏன்னா உரைநடைக்கு அவங்க கொடுக்கணும்னு குறிப்புகள் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சுற்றுச்சூழல் இது காற்று மாசுபாடை பற்றி விவரித்து எழுதுன்னு கொடுக்கலாம். அதுக்கு ஏதாவது குறிப்பு கொடுக்க போறாங்களா? இல்ல. ஆனா பொதுக்கட்டுரையில மட்டும்தான் என்ன வரும்? குறிப்புகள் வரும். அந்த குறிப்புகளை ஒட்டி நீ என்ன செய்யலாம்? விளக்கமா விவரித்து எழுதலாம். அது அந்த நெடுவினா பொதுக்கட்டுரையில எல்லாம் என்ன மாதிரியான கூடுதல் தகவல்லாம் நீ எழுதணும்ன்றத ஒரு தடவை நீ எழுதி பார்த்துக்கணும். ஒன்னொன்னுக்கும் பொருத்தமான ஒரு திருக்குறளையோ மேற்கோளையோ பழமொழியோ இதெல்லாம் நீ குறிச்சு வச்சுக்கணும். படிக்கும் போதே என்ன செய்யணும்? சுற்றுச்சூழலுக்கு இதை எழுதலாம், பெண் கல்விக்கு இதை எழுதலாம், மாசுபாடுக்கு இதை எழுதலாம், உழவு தொழில் என்றால் அதை எழுதலாம், சாலை விதிகள் பத்தி கேட்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு சுய கட்டுப்பாடு குறித்த பழமொழிகள் இதெல்லாம் எழுதலாம், என்ன மாதிரியான பொன்மொழிகளை எழுதலாம், முடிவுரையை எப்படி அழகா எழுதலாம். இது எல்லாத்தையுமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் எவ்வளவு வேகமாக எழுதணும், வேகமாக எழுதும் போதே அழகான கையெழுத்தோடு எழுதணும், அழகான கையெழுத்தோடு பிழை இல்லாமல் எழுதணும். இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குது. உடனே ஐயோன்னு யோசிக்க கூடாது. இதை நீங்க பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த தேர்வுக்கான விடுமுறையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்டடி ஹாலிடேஸ், அப்பெல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு நெடுவினாவை நேரம் எடுத்து வச்சுட்டு நீயே எழுதி பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீ ஒரு 20 நிமிஷம் ஒதுக்குறியா, 15 நிமிஷத்துல எழுதி பார்க்க போறியா, இல்ல 25 நிமிடங்கள் உனக்கு தேவைப்படுதா அப்படின்னு பகுத்து பார்த்து நீ என்ன செய்யணும்? வீட்டில் வச்சு எழுதி பார்க்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு முழு மதிப்பெண்களுக்கான வழிமுறைகள். சரியா? இப்போ சரி, இப்போ ஒரு பொதுவான புரிதல் வந்துருச்சா வினாத்தாள் பற்றி? எத்தனை பிரிவுகள் இருக்கு? 5 பிரிவுகள். 5 பிரிவுகளையும் எப்படி பகுத்து படிக்கணும்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது புத்தகம் கொடுத்து ஜூன் மாசம் சொன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு. ஆனா இப்ப எப்ப வந்துட்டோம் நம்ம? இதோ கண்ணு முன்னாடி எத்தனாம் தேதி தேர்வு? மார்ச் மாசம் 11ஆம் தேதி நாம் தேர்வை நேரம்லாம் என்ன செய்வீங்க? எழுதிட்டு உட்கார்ந்துருவீங்க. கொஞ்ச நேரம் வினாத்தாளை படித்து கொண்டிருப்பீங்க. எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நொடி நினைத்து பாருங்கள் சொன்னதெல்லாம். இந்த அழகான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், நாங்க தான் அப்படின்னு சொல்லணும். நீங்களாம் எப்படி சொல்லணும்? நாங்க தான் அந்த புல்லாங்குழல், இசையாக அழகா உங்களுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு காலத்தில் நீங்க ஒவ்வொரு சாதனையாளர்களாக மாறும் பொழுது நாங்கள் அதை எங்க பிள்ளைங்க, எங்க மூங்கில் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ரசிக்கணும். சரியா? ஓரளவுக்கு இப்போ வினாத்தாள் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துருச்சு.
அதுல இன்னும் குறிப்பா நுணுக்கமான சில தகவல்களை இப்போ உங்களுக்கு தமிழாசிரியர் முருகேசன் ஐயா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன ஐயங்கள் ஏற்படுதுன்னு சொல்றேங்க, நான் நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு தீர்வு சொல்றேன். மனதில் தோன்றக்கூடிய உண்மையாகவே இது எனக்கு இவ்வளோ நீங்க பேசியும் அடுத்த ஐயா பேசியும் இந்த சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்க தாராளமா எந்திரிச்சு நின்று என்ன செய்யலாம், கேட்கலாம். அந்த சந்தேகத்தை நாங்க கட்டாயமா தீர்த்து வைப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படி தேர்வு வினாக்களை பிரிச்சுக்கிட்டு நம்ம எப்படி படிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே டாப்பர்ஸ் இல்லையா? ஆனால் ஏன் அரசு பொது தேர்வில் கொஞ்சம் பேர்னால மட்டும் 100க்கு 100 எடுக்க முடியுது? நம்மளும் நல்லா தான் படிக்கிறோம், ஆனால் ஏன் எடுக்க முடியல? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு ஒரு சாதாரண விடை தான். என்னன்னா, அந்த பேப்பரை எழுதுகின்ற முறை இருக்கு இல்லையா, அதில் தான் வேறுபடுறோம். இந்த 99, 98, 100 வர்றது எல்லாமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். இதில் தான் அங்கே விஷயம் இருக்கு. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காலம். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், எல்லாம் தயாராக புரிஞ்சு எல்லாமே நல்லா படிச்சிருப்போம். ஆனால் சார் எனக்கு நேரம் பத்தில் 8 மார்க் எழுதிக்கிட்டு இருந்தேன், 60 கொஸ்டின் தான் எழுத முடியுது, பகுதி வினாவை எழுத முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலத்தை நம்ம முறையாக பின்பற்றணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக போய் நம்ம தேர்வுக்கு உட்கார்ந்தா அந்த காலத்தை நம்ம பின்பற்ற முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தேர்வு நடக்கிற போது இந்த காலத்தின் அடிப்படையில் நம்ம எழுதி முயற்சி பழகிருக்கணும். இப்போ நீ அடுத்து உனக்கு அநேகமாக 3வது திருப்புதல் தேர்வு கட்டாயம் நடக்கும், இல்லை பள்ளியில் நடத்துவாங்க. நீ உன்னுடைய கை கடிகாரத்தை வச்சுக்க, இந்த நிமிடங்கள் அடிப்படையில் நீ எழுத முயற்சி பண்ணிப்பார். எத்தனை பேர் எழுதுகிறோம், எவ்வளோ எழுதுகிறோம், நம்ம படிச்சிருக்கிறது எல்லாத்தையும் பேப்பரில் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத முயற்சி பண்ணிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பெண் வினாவுக்கு மொத்தமாக 15 வினாக்கள் தான். இதில் 15 நிமிடம் கொடுத்துருக்குறோம். இந்த 15 நிமிடம் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இது அதிகபட்ச நேரம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புத்தகத்தினுடைய பின்பக்கம் இருந்து தான் வினாக்கள் எல்லாமே வருது. நமக்கு அதிகபட்சம் 35 வினாக்கள் தான் இருக்குது புக்கில். நமக்கு புக்குக்கு உள்ளிருந்து கேட்டாங்கன்னா ஒரு அதிகபட்சம் 2 அல்லது 3 வினாக்கள் தான் கேட்பாங்க. அப்போ நீ புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு 8 வினாக்கள் வருதுன்னா அதுக்கு அதிகபட்ச நேரமே நமக்கு 3 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம ஒரு வருடமாக படிச்சிருக்கத 3 திருப்புதல் எழுதியிருக்கிறோம். இத்தனை எழுதி நமக்கு பழக்கப்பட்டிருக்கும். அப்படி பழக்கப்பட்டாலும் அதில் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. என்ன அப்படின்னா, வினா அதே வினாத்தான் இருக்கும், ஆனால் விடை குறிப்பில் மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வினாவை பார்த்தோன்னே அது விடை குறியீடுகளை தெரிஞ்சு வச்சிருப்போம். ஈதை விட, ஆ விட, ஆ விட அப்படின்னு உடனே சடனாக ஆணுக்கு போட்டுருவோம். அப்படி இல்லை, அங்கே அந்த விடை குறிப்புகளை மாற்றி பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஒரு நிமிடம் என்ன பண்ணணும்னா, வினாவை முதல்ல உனக்கு ஒரு 15 நிமிடம் கொடுப்பாங்க வினாத்தாள் படிக்கிறதுக்கு. அந்த நேரம் தான் உனக்குரிய பொன்னான நேரம், உன்னுடைய மதிப்பெண்களை தீர்மானிக்கக்கூடிய நேரம். உன்னுடைய சிந்தனை வேற எங்கேயும் போகக்கூடாது. நம்ம முழுக்க வினாக்களை படித்து என்னங்கிறத 15 நிமிஷம் நிதானமாக புரிஞ்சு வை. எந்த பதட்டம் படாத. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னோட ஈஸி. இப்போ அதிகபட்சம் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 வினாக்கள் தான் உள்ளிருந்து வரும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கணத்திலிருந்து கேட்கலாம். இந்த தொகாநிலை தொகைநிலை வினா இருக்கு, இதுல இருந்து ஒரு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுல பண்பு தொகை, வினைத்தொகை இதெல்லாம் இருக்கும். நமக்கு புக்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு தொகை கொடுத்துருப்பாங்க. என்னது? வெரி குட். நன்மொழி என்ன தொகைன்னு கேட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். இதவே வேற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு கேட்டால் என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன பண்ணணும், பண்பு தொகைனா என்ன, இது எப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கணும். மனப்பாடம் பண்ண வைக்க முடியாது. அப்போ தொகை தொகாவை நல்லா பார்த்து வச்சுக்க. அதே மாதிரி அகத்திணை புறத்திணை பார்த்து வச்சுக்க. ஒரு மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்பு சொல்கிறேன். உள்ளிருந்து எடுத்தா இப்படி எடுக்கலாம். அப்போ இப்படியான வினாக்கள் இதில் உள்ளிருந்து வரும். அடுத்து பாடல் வினா. இந்த பாடல் வினாவில் பெரும்பாலும் கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான். ஒன்று நூல் பெயர் கேட்கலாம், ரெண்டாவது ஆசிரியர் பெயர், மூன்றாவது பார்த்தீங்கன்னா எதுகை அல்லது மோனை கேட்கலாம்,
அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சொல்லினுடைய பொருள் கேட்பாங்க. இப்போ இது அதிகமாக பார்த்த அப்படின்னா அந்த சிலப்பதிகாரத்தில் நிறைய சொல்லு கொடுத்துருப்பாங்க. உனக்கு மனப்பாட பாட்டிலே இருக்குது, ஓசுனர் இதெல்லாம் நிறைய வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது மாதிரியான சொற்களுக்கான புதிய புதிய சொற்களுக்கான பொருளை தெரிஞ்சு வச்சுக்க. இது தெரிஞ்சிட்டின்னா ஒரு மதிப்பெண்ணில் முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அப்போ இது ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினா. இந்த 2 மதிப்பெண் வினாவில் முதல் பிரிவு 4 வினா எழுதணும், 2வது பிரிவில் 5 வினா எழுதணும். சரி, நான் எல்லாமே படிச்சிருக்கிறேன், வரிசையாக 3 எழுதிடுறேன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வினா கேட்குறாங்க, அவயம் என்றால் குறிப்பு வரைக, அல்லது அவயம் என்றால்னா அவயம் சிறு குறிப்பு வரைகன்னு ஒரு வினா இருக்கு. இதுவே இன்னொரு வினா இருக்குது, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய சிறுதானியங்களின் வகை, தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறுதானியங்களின் பெயர்களை எழுதுங்க கேட்பாங்க. இது ரெண்டில் நீ எதை சூஸ் பண்ணுவ? இந்த இடத்துல அவயத்தை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? 2 விஷயம். ஒன்று என்னன்னா, அதில் 3 வார்த்தை மட்டும்தான் இருக்கு. வரகு, காடைக்கண்ணி, வெரி குட், அவ்வளோதான் இருக்கு. நீ அவயத்துக்கு எழுதுனா 4 வரி 5 வரி எழுதும். அப்போ உனக்கான கால நேரம் என்பது ரொம்ப மிச்சமாகும். தெரியுதா உனக்கு? அப்போ டைமிங் உனக்கு நேரம் குறைய குறைய உனக்கு 8 மார்க் மதிப்பெண் எழுதுறதுக்கான நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ நீ தனக்குள்ள மனசுக்குள்ள என்னென்ன படிச்சு வச்சிருக்கிற, எங்கெங்க படிச்சதெல்லாம் நினைவு வருதோ, இது எல்லாம் அந்த கட்டுரைன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அப்போ இப்படி தான் வினாக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு பெரிய முக்கியமான ஃபேக்டர். அப்போ அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்கிற வினாக்களை தேர்ந்தெடு. முதல்ல பத்தியாக எழுதுகிற வினாக்களை தேர்ந்தெடுக்காத, வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தேர்ந்தெடு. வாய்ப்பு இருக்குதுன்னா அதை பயன்படுத்து. இது 2 மேற்கல்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் மதிப்பெண் இருக்கும். இந்த 3 மதிப்பெண்ணில் ஒரு வினா செய்யுள் வினா வரும். இந்த வினாவில் இந்த பத்தியை படித்து விடை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரு வினா வந்து கட்டாயம் அந்த பத்தியினுடைய தலைப்பை கேட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த முதல்ல ஒரு 15 நிமிடம் படிக்கிறோம் இல்லையா, அப்பவே இந்த வினாவுக்குரிய விடையை மனசுக்குள்ள அசை போட்டிருக்கணும். அதுக்கு தான் அந்த 15 நிமிடம். இப்போ என்ன ஆகும், இந்த வினாவை, இந்த 3 மதிப்பெண் வினாவை நீ அதிகபட்சம் 2 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிருவ. ஆனால் அந்த வினாவுக்கு நம்ம கொடுத்துருக்க நேரம் வந்து 5 நிமிடங்கள் நேரம். அப்போ இப்படியாக உன்னுடைய நேரங்களை எந்தெந்த இடத்துல சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிட்டே வரணும். இந்த நேரம் எல்லாமே எங்கே பயன்படும்னா நெடுவினாக்களில் பயன்படும், கடிதம் எழுதுகிற போது பயன்படும். நமக்கு 5 மார்க்கும் 8 மார்க்குக்கும் நேரம் சிலது கூடும், சிலது குறையும். அதே மாதிரி இதில் இன்னொரு வினா கேட்பாங்க. என்ன அப்படின்னா, எவற்றையெல்லாம் அறியேன் கருணையன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி இடைக்காடனாருக்கும் அது என்ன பாடம்? இப்போ இது 2ல் எதை சூஸ் பண்ணுவான்? கருணையன் தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருணையெல்லாம் மொத்தமாக 6 பாயிண்ட் எல்லாம் எழுதினா போதும். ஆனால் அந்த இடைக்காடனார் உரையாடல் பார்த்தீங்கன்னா நீ பக்கம் பக்கமாக எழுதணும், அதனுடைய கதை முழுசும் எழுதணும். அப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் இழுக்குன்னு பார்த்துக்க. அப்போ வினாக்களை தேர்ந்தெடுக்கிற முறையில் தான் நம்ம மாறுபடுறோம். இதில் தான் உனக்கும் உன் பக்கத்தில் இருக்கிற 2 பேர் ஒரே மாதிரி படிக்கிறவங்களுக்குள்ள மாறுபடுகின்றது காரணம், 1 மார்க் மாறுபடுறது காரணம் இங்கே தான். இதான் விஷயம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம். அடுத்து இந்த மனப்பாட குரல். இந்த மனப்பாட குரலை நமக்கு வேற வழியே கிடையாது. மனப்பாடம் பண்ணி எத்தனை முறை எழுதி பார்க்குறோங்கிறத முக்கியம். ஒவ்வொரு முறையும் எழுதி பார்க்குற போது அந்த என்ன இடத்துல பிழை வருகிறதுங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம ஒற்றை விட்டுட்டோம், எந்த இடத்துல சீர் பிரிக்கிறதுல தவறு பண்ணுறோம், இதை ஒவ்வொரு முறையும் எழுதுகிற போது திருத்தி பார்க்கணும். நம்ம சில பேர் என்ன நினச்சிடறோம், வேகமாக எழுதிட்டோம், சரி அவ்வளோதான் படிச்சிட்டோம், நம்ம எழுதிட்டோன்னு முடிச்சிடறோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு முறை எழுதுறது எப்படி முக்கியமோ அதை போல நீயே திருத்துறது தான் முக்கியம். நீ திருத்துற போது தான் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர முடியும். அப்படி உணர்கிற போது நீ தேர்வில் எழுதுறப்ப உன்னுடைய உள்கிற மனசு வந்து சொல்லும், எப்பா இதை நான் போன டைம் எழுதுனேன், இந்த இடத்துல தப்பாக எழுதுனேன், இப்போ நீ சரியாக எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். இது மனப்பாட குரல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கணத்தில் ஒரு வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகைகளை கேட்கலாம். அது நமக்கு கொஞ்சம் தடுமாற்றதுக்கான இதாக இருக்கும்.
அதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோணும். நமக்கு தொகாநிலை எத்தனை, தொகை எத்தனை, அகப்பொருள் திணை எத்தனை, புறப்பொருள் திணை எத்தனை, மேக்சிமம் இப்படிதான் இவ்வளோதான் இருக்கு. இது 5 மதிப்பெண்களுக்கான வினாவாக அமைஞ்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வினா என்ன வரும் அப்படின்னா அணி சம்மந்தமாக வரும். இந்த அணி வந்து நமக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அணி இல்லை 5 அணி தான் இருக்கு. ஒன்று உவமை அணி, இது 9வதுலேயும் இருக்கு, நமக்கு 10வதுலேயும் வந்திருக்கு. அடுத்து என்னன்னா எடுத்துக்காட்டு உவமை அணின்னு இருக்கும், சொல் பொருள் பின்வரும் நிலை அணின்னு இருக்கும். இது பெரும்பாலும் திருக்குறளில் வந்துடும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் புக்குக்குள்ள ஒரு அணி பயன்படுத்தியிருப்பாங்க. என்ன பாடம்? முத்தொள்ளாயிரத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா புக்கில் வேற எங்கேயுமே சொல்லப்படாம இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருக்கோம்னு அர்த்தம். சப்போஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம். அப்போ இதை கவனிச்சுக்கணும். இந்த அணி இதில் கொஞ்சம் அதை நம்ம கவனிச்சு வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அழகிடுதல்னு ஒரு விஷயம் இருக்கு. இது நம்ம தரவாக கண்ணை மூடிட்டு போட்டிருப்போம். ஏன்னா 9வதுல இருக்கு, 10வதுலேயும் வந்திருக்கு, நமக்கு இருக்கு. இதில் நம்ம பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக எழுதுகிறோம் அப்படிங்கிற பேரில் அதனுடைய வாய்பாடுகளை மாற்றி எழுதுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நிறை நேரும் நேர் நிறை மட்டும் நமக்கு சின்ன ஒரு ஜர்க் உண்டாகும் அந்த இடத்துல. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ரெண்டாவது குறிப்பு உனக்கு தெரியும், நிறையில் திருக்குறள் முடியவே முடியாது. நீ நிறைன்னு பிரிச்சுட்டாவே அங்கே தப்புன்னு அர்த்தம். நீ அடுத்த அந்த வாய்ப்பாடு போகவே தேவையில்லை. அதாவது காய்ச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். கனிச்சீர் நிறையில் முடிஞ்சா கனிச்சீர், நேரில் முடிஞ்சா காய்ச்சீர்னு சொல்லுவோம். அந்த கனிச்சீரில் திருக்குறள் வராது, அப்போ காய்ச்சீரில் தான் வரும். நீ பிரிக்கிறப்பே கண்டுபிடிச்சிடலாம். 3வது தசை வந்ததுன்னா அது நேரில் தான் முடியும். அப்போ நிறையில் வந்தால் ஒன்று நம்ம தப்பாக இருக்கணும், இல்லைன்னா திருக்குறளில் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கணும். 2ல் ஏதோ தான் இருக்கணும். அப்போ நம்ம அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கணும். அதே மாதிரி கடைசி சீர் நமக்கு தெரியும், நேர், நாள், நிறை, மலர், நேர்பு, காசு, நிறைவு, பிறப்பு. இதோட முடிச்சிடக்கூடாது, கீழே எடுத்து எழுதணும். இக்குறட்பா மலர் என்னும் வாய்ப்பாட்டில் அடிப்படையாக கொண்டுள்ளது அல்லது இந்த வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படின்னு எழுதணும். இந்த ஒரு வரி எடுத்து எழுதணும். இது அழகிடுதலுக்கான ஒரு விஷயம். இதுக்கு நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியில் ஒவ்வொரு மாதிரி ஆசிரியர்களை பொறுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 1 போடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க, 1 2 போடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப இது அவங்கவுங்க உங்களுக்கு சௌரியத்துக்கு இது மாதிரி நீ எப்படி பழகி இருக்கியோ அதை இப்போ போய் மாற்ற எதுவும் வேண்டாம். நமக்கு எது தெரியும், இது வரைக்கும் என்ன பழகி இருக்குமோ அந்த ப்ரொசீஜர் போட்டு நேரத்தை மட்டும் பார்த்து வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மதிப்பெண் வினா இருக்கும். அதே மாதிரி இந்த 5 மதிப்பெண் வினால ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த கடிதம்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த கடிதத்தில் தான் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்களை விட்டுருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிதத்தை அது திரும்ப அதான் சொல்கிறேன், அந்த 15 நிமிடம் வாசிக்கிற போது நம்மளுடைய கவனம் முழுக்கும் வினாத்தாள் தான் இருக்கணும். என்ன யார் பேரில் கேட்டிருக்கு, யார் என்ன கேட்டிருக்கு, என்ன முகவரி இருக்கா இல்லையா எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ இதில் அனுப்புனர், பெறுனர், இதில் நம்ம எழுதுகிற விஷயம் இருக்குல்ல, உடற்பகுதி செய்தின்னு சொல்லுவாங்க, கடித பகுதின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் எப்படி எழுதணும் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு மேலே எழுத வேண்டி வரும் நமக்கு. அதனுடைய விஷயம் என்ன, எங்கே இருக்கிறோம், என்ன அப்படிங்கிற விலாவரியை எழுதி இதில் 3 விஷயம் சொல்லணும். இப்போ அலுவலக கடிதம்னா 3 விஷயம் இருக்கணும். ஒன்று, உன்னை பற்றி அறிமுகம் இருக்கணும், யார் எழுதுறாங்களோ அவங்க இருக்கணும். என்ன சிக்கல் இருக்கணும், அது சிக்கலுக்கான கடிதம் தான். 3வது இதுக்கான சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயம். இந்த 3 செய்தி இருக்கணும் அதுக்குள்ள, அவ்வளோதான் விஷயம். இது 3யுமே கட்டாயமாக இருக்கணும். இது கடிதத்தில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து படிவம். இந்த படிவத்திலையும் அதே மாதிரி வினா எத்தனாவது வினா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கட்டாயமா. எத்தனாவது வினா? 41. இது நம்ம தேர்வு எழுதுற போது ஒரு சின்ன தவறு பண்ணுவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு படிவம் தனித்தனியாக கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஷீட்டில் உடனே நம்பர் போட்டு உடனே கொட்டி இதெல்லாம் பண்ணிடுவோம். அரசு பொது தேர்வில் உனக்கு தனியாக ஷீட் தரமாட்டாங்க. உன்னுடைய பேப்பருடைய முன்பகுதியில் 4 படிவங்களும் இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா சூப்பராக இருக்கு, ரைட், மேல்நிலை விண்ணப்படிவம் வந்திருக்கு, எழுதிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீ போயிடுவேன். எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு திருப்பி வச்சு நீ கொஸ்டின், நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் நல்லா தெரிஞ்சுக்க. ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுவோம், டக்குன்னு திருப்பி வச்சு ஏதோ ஒரு படிவத்தில் அவசரத்தில் எழுத ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வேற ஒன்றும் இல்லை. நீ கொஸ்டின் படிக்கிற இல்லையா, அந்த படிக்கிறப்பவே எந்த படிவம்ங்கிற பார்த்து அந்த படிவத்தில் நம்பர் போட்டுரு. கொஸ்டின் நம்பர் 41 41 அது முதல் படிவமா ரெண்டாம் படிவமா நம்பர் போட்டின்னு வச்சுக்க. நீ எவ்வளோ வேகத்தில் பெரட்டினாலும் உன்னுடைய கான்சியஸ் சொல்லும், ஓ நம்பர் எதுக்கோ ஒரு நம்பர் போட்டோமே, அது எங்கே இருக்குன்னு தொலாவும். அப்போ இந்த சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகளை தடுக்கலாம். இது படிவத்துக்கான விஷயம். அதே மாதிரி அதில் இந்த பணி வாய்ப்பு படிவத்தில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நம்மளுடைய வினாத்தாளை பொறுத்து மாறுபடும். ஒரு இடத்துல கணினி ஆய்வு இயக்குனர்னு கொடுத்துருப்பாங்க, கணக்காளர்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல கணினி அறிவியல் பயிற்றுனர்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல தட்டச்சர்னு கொடுத்துருப்பாங்க. இதை கவனிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிற நோட்ஸ்லையோ புக்லையோ என்ன இருக்கும், கணக்காளர்னு இருக்கும். உடனே பிடிச்சி கீழே என்ன பண்ணிச்சிடறோம், கணக்காளர்னு எழுதிடுறோம். இது மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே தட்டச்சர்னா தட்டச்சர் எழுதணும், கணக்கர்னா கணக்கருங்கிற விஷயத்தை எழுதணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 8 மதிப்பெண் வினா. இந்த 8 மதிப்பெண் வினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். குறிப்பு சட்டம்னு ஒன்று போடுவோம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த வினாவிலிருந்து தலைப்பு எழுதணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ கலைஞர் பற்றி அந்த பாடம் வருதுன்னு வச்சுக்கோங்க. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர்னு வருதுன்னா, கலைஞரனுடைய பன்முகத்தன்மைகள்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். நம்ம அந்த வினாவுக்கு ஹெட்டிங் கொடுக்கணும். 43ல் அப்படின்னா கலைஞரின் பன்முகத்தன்மைகள்னு கொடுக்கணும். அதுக்கு கீழே குறிப்பு சட்டகம் பாக்ஸ் கட்டணும். இப்போதான் முன்னுரை, அந்த உள்தலைப்புகள், முடிவுரை இது எழுதி முடிக்கணும். அதுக்கப்புறம் முன்னுரை, இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கணும். சரி, நான் புக்கில் படித்தது மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் பேச்சு கலைஞர் அப்படின்னா நம்ம புக்கில் பக்கத்தினுடைய அளவு கருதி குறைவாக தான் கொடுத்துருப்பாங்க. நீ பல விஷயங்களை அதில் சேர்த்து எழுதலாம். கலைஞரை பற்றி வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், தாராளமாக எழுதலாம். எழுதக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இன்னும் நீ எவ்வளவு நிறைய செய்திகளை கொடுக்க கொடுக்க உனக்கான மதிப்பெண்களை கூட்டி கிடைக்கும். இது சிம்பிளாக சொல்லணும். என்ன விஷயம்னா, திருத்தர ஆசிரியர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் பேப்பர். ரெண்டாவது, இந்த செய்யுள் வினா 5 மார்க்கில் ஒரு செய்யுள் வினா கேட்குறாங்க இல்லையா, இதில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மனப்பாட பாட்டு சார்ந்து ஏதாவது ஒரு வினா வந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிடு. ஏன் அப்படின்னா, அந்த வினா எழுதுகிற போது அந்த விடைகளுக்கு இடைய நீ மனப்பாட பாட்டை படிச்சிருக்கிற, அதை 2 வரியை உள்ள இணைச்சி எழுது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, மதிப்பெண்ணை கூட்டுவதற்கான வழியாக அமையும். சரி, இப்போ ஒரு ஓவராலாக ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக இதில் பெரும்பான்மை மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மாணவர்கள் உங்களோட கேள்விகளை வந்து இங்கே சார் மேம் 2 பேருமே அவைலபிளாக இருக்காங்க. உங்களுக்கான முக்கியமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். மேம், நெடுவினா எழுதுறோம்ல மேம், அது அளவுன்றது எவ்வளோ அளவு எழுதணும்? நெடுவினாக்கான அளவு நல்ல தெளிவா உனக்கு தெரியும் அப்படின்னா 5 மதிப்பெண் வினாவில் எழுதும்போது 1.5 பக்கம். நான் நேர மேலாண்மை உனக்கு இருக்குன்னா நீ 2 பக்கம் கூட அதை எழுதிடலாம். ஆனா குறைந்தது 1.5 பக்கம் எழுதிடுங்க. ஓகே. நெடு 8 மதிப்பெண்கள் எழுதும்போது 2.5 பக்கம் கணக்கு வச்சுக்கோ. அப்ப அது 3 பக்கம் போதுனாலும் உன்னால ஏற்கனவே நல்ல பயிற்சி எடுத்திருக்க, எனக்கு அது வந்து நேரத்தை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதுன்னா தாராளமாக 3 பக்கங்கள் எழுதலாம். ஏன்னா 100க்கு 100 மதிப்பெண்கள் நம்மளோட இலக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும். விரல் வந்து அப்படியே பேனா பிடிச்சோன்னா என்ன பண்ணணும், அப்படியே ஓடணும். அந்த அளவுக்கு நீ பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக 3 பக்கம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2.5 பக்கம் எழுதிக்கலாம். நன்றி. வேற யாருக்காவது ஐயம் இருக்கா? டவுட்? மேம், நம்ம क्वेश्चंस எழுதும்போது ஷஃபிள் பண்ணி எழுதலாமா மேம்? தாராளமா எழுதலாம். நிச்சயமாக வினா எண் மட்டும் உங்களுக்கு 45 வினாக்கள் இருக்கு இல்லையா? இந்த 45 வினாக்களை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மறந்துட்டாலும் திருப்பி வினா எண் போட்டு எழுதிடலாம். இல்லையா, நான் இந்த பகுதியவே நான் இதுல இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன், நெடுவினால இருந்து ஆரம்பிக்கலாம், எனக்கு நெடுவினா எழுதிட்டா கொஞ்சம் மனசு நிம்மதியா அடுத்த வினாக்களை நான் எழுதுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தா இப்ப வரப்போற 3ஆம் திருப்புதல் தேர்வு இருக்கு இல்லையா, அதுல அதை முயற்சி பண்ணி பாருங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு உனக்கு அது திருப்தியா இருக்கும் பட்சத்துல அதையே நீ பொது தேர்வுலையும் எழுதலாம். தேங்க்யூ மேம். எப்பா ஒரு முக்கியமான கேள்வி இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நான் எப்படி புரிஞ்சுட்டேன் பாப்பா கேட்க கேள்வியா, ஒரு 2 மார்க்கில் ஒரு 3 கொஸ்டின் எழுதிடுறேன், திரும்பி நான் 3 மார்க்கில் போயிடுறேன், மறுபடியும் 8 மார்க்கில் வரேன்னு ஒரு சில விஷயம் நமக்குள்ள நடக்கும். அப்படியான விஷயங்களை தவிர்த்துருங்க. ஒரு பிரிவு எடுத்தீங்கன்னா அந்த பிரிவு முழுக்க முடிச்சிடணும். இப்போ பிரிவு 2 அப்படின்னா 2 மதிப்பெண் இருக்குன்னா அந்த 4ஐயும் 5ஐயும் செட்டை முடிச்சிரு. அடுத்து 8 மார்க்கில் இருந்தாலும் சரி 3 மார்க்கில் இருந்தாலும் சரி. இது என்ன நடக்கும் அப்படின்னா, நீ இந்த பிரிவுகளுக்குள்ள குழப்பி எழுதுற போது திருத்தர ஆசிரியர்களுக்கான நெருக்கடி உண்டாகும். அது மதிப்பெண் 2 மதிப்பெண்ணா 3 மதிப்பெண்ணான ஒவ்வொரு முறையும் அது உனக்கான நெருடலை கொடுக்கும். இது என்னன்னா நமக்கு அந்த அரை மதிப்பெண் 1 மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதனால அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வினா நான் எழுதாம விட்டுட்டேன், நான் என்ன பண்றது, அந்த இடத்துல தான் போய் எழுதணுமான்னு இல்லடா. அது நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வினா எண்ணை போட்டு ஒரு 2 மதிப்பெண்ணே ஏதோ ஒண்ணு. இப்ப சிலர் ரொம்ப பதட்டத்துல அப்படியே எழுதிட்டே வரும்போது அப்புறமா தான் கூட்டி பார்த்தா 5 எழுதணும், எவையேனும் 5 எழுதியிருக்கணும், நீ 4 தான் எழுதியிருப்ப. அப்ப என்ன செய்வ, கடைசியா வினா எண் போட்டு தாராளமா என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அது அவங்க கொடுத்துருவாங்க மதிப்பெண்கள். அதே சமயத்துல இப்ப ஐயா சொன்ன மாதிரி நாமளே முடிவு பண்ணிட்டு குழப்பி என்ன இது எனக்கு முதல்ல தெரியும் அதனால நான் இதை எழுதிக்கிறேன், இது அப்புறமா தெரியும் நான் அப்புறம் எழுதுறேன், நாமளே வினாத்தால என்ன செஞ்சு வச்சிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. நமக்கேற்க எங்கோ ஒரு இடத்துல அதை விட்டுட்டோம் அல்லது மறந்துருச்சு அப்புறம் எழுதலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நீ மாற்றி ஞாபகம் வரும்போது எழுதுவது தவறில்லை. 45 வினாக்களுக்கும் விடை எழுதியிருக்கியான்னு பார்த்துக்கணும். நிச்சயமாக ஒரு 5 நிமிடமாவது உன்னோட வினாத்தாளை நீ இன்னொரு முறை பார்ப்பதற்கு நேரம் இருக்கும் அளவுக்கு நீ நேர மேலாண்மையை பயன்படுத்தி என்ன செய்யணும், தேர்வை எழுதணும். இந்த முதல் தேர்வு பதட்டம் இல்லாம அழகா பயிற்சி எடுத்துட்டு போய் எழுதுங்க. நிச்சயமாக இங்க இருக்கவங்கள இருந்து பெரும்பான்மை நான் 100 மதிப்பெண்களை எதிர்பார்க்கிறோம். எல்லாராலையும் முடியும்ல. ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். எப்படியான வினாக்கள் வரும் எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டுதல்கள்ல இருக்கு. மற்றபடி உங்களுக்கு என்ன ஐயங்கள்னாலும் எங்களை நேரடியாக கூட தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். சரியா? வாழ்த்துக்கள். அனைவரும் 100க்கு 100 நாம் வெற்றி இலக்கை எட்டுவோம். நன்றி.